இன்றைய புனிதர். போர்வீரராக வாழ்ந்த இக்ஞாசியார் ஒரு காயம் வழியாக இறைவனின் அழைப்பைக் கண்டடைந்து புனிதராக உயர்ந்தார். இயேசு சபையை நிறுவி, கல்வி, மறைப்பணி மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் மூலம் உலக திரவையில் அழியாத முத்திரையை பதித்தார். புனித லொயோலா இக்ஞாசியார் ஸ்பெயின் நாட்டிலுள்ள லொயோலா என்ற இடத்தில் இறைப்பற்றுமிக்க குடும்பத்தில் கிபி 1491 அக்டோபர் 21 அன்று பிறந்தார். இளமையில் இராணுவ கல்வி கற்ற அவர் 1517 இராணுவத்தில் இணைந்து சிறந்த போர்வீரராக பணியாற்றினார். 1521 மே 20 அன்று பிரெஞ்சு படைகளுக்கு எதிராக நடைபெற்ற பாம்ப்ளோனா போரில் அவரது காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. அதன்பின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தபோது புனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் கிறிஸ்துவின் வாழ்வைப் பற்றிய நூல்களையும் வாசித்தது அவரது வாழ்வில் ஆழமான ஆன்மீக மாற்றத்தை ஏற்படுத்தியது. மனந்திரும்பிய இக்ஞாசியாருக்கு குழந்தை இயேசுவை தழுவிய அன்னை மரியாள் காட்சி அளித்து ஆறுதல் வழங்கியதாக மரபு கூறுகிறது. அதன்பின் தமது வாழ்வை முழுமையாக ஆண்டவர் இயேசுவுக்காக அர்ப்பணிக்க அவர் உறுதியெடுத்தார். 1522 முதல் 1523 வரை மான்ரேசா குகையில் தங்கி ஆழ்ந்த செபம், தவம் மற்றும் தியானத்தில் ஈடுபட்டார். அந்த ஆன்மீக அனுபவங்களே பின்னர் புகழ்பெற்ற ஆன்மீக பயிற்சிகள் ஸ்பிரிச்சுவல் எக்ஸர்சைசஸ் என்ற நூலாக உருவாயின. பின்னர் பாரிஸ் நகரில் தத்துவம் மற்றும் இறையியல் பயின்ற அவர் 1534 ஆகஸ்ட் 15 அன்று தனது தோழர்களுடன் இணைந்து இயேசு சபையை சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் ஜெசுவிட்ஸ் நிறுவினார். திருவையின் நற்செய்தி பணி, கல்வி, மறைப்பணி மற்றும் ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்காக இயேசு சபை உலகம் முழுவதும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றத் தொடங்கியது. புனித லொயோலா இக்ஞாசியார் 1556 ஜூலை 31 அன்று இறைவனடி சேர்ந்தார். பின்னர் 1622 மார்ச் 12 அன்று திருத்தந்தை 15 கிரகோரி அவர்களால் புனிதராக உயர்த்தப்பட்டார். புனித லொயோலா இக்ஞாசியாரின் திருவிழாவைக் கொண்டாடும் இந்நாளில் இயேசு சபையினருக்காகவும் அவர்கள் உலகம் முழுவதும் ஆற்றிவரும் கல்வி, மறைப்பணி மற்றும் சமூக பணிகளுக்காகவும் இறைவனிடம் உருக்கமுடன் செபிப்போம்.